அண்மை செய்தி. விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு சென்று சேராமல் இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறுவை சிறப்பு தொகுப்பு தற்போது வரை சென்றடையவில்லை என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு சென்று சேராமல் இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். 2 மாதங்கள் கடந்துவிட்ட பிறகும் விவசாயிகளுக்கு அது சென்று சேராமல் இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது எனவும், மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்காத நிலையில் குறுவை சாகுபடி தற்பொழுது பெய்து விட்டதாகவும், விவசாயிகளுக்கு அரசு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பேரவையில் பேசி இருப்பதாகவும், வறட்சி நிவாரணம் பற்றி கேட்டதற்கு குறுவை சிறப்பு தொகுப்பிற்காக நிதி ஒதுக்கியதை பற்றி முதலமைச்சர் விளக்கியதாகவும், ஆனால் அவர் ஒதுக்கியதாக சொன்ன அந்த நிதியும் இன்று வரையிலும் விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை இந்த இன்சபிஷியன்ட் அரசு கவனிக்காதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அல்லது வழக்கம் போல விவசாயிகள் பிரச்சனையில் அலட்சியம் காட்டுகிறதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொண்டு சேர்ப்பதில் அந்த அரசு உறுதி செய்திருக்க வேண்டும் எனவும், விவசாயிகள் நலனின் அக்கறையின்றி தொடர்ந்து மெத்தன போக்கோடு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல எனவும், குறுவை சிறப்பு தொகுப்பு நிதி விவசாயிகளுக்கு சென்று சேர இந்த விவசாயிகள் விரோத அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவையில் குறுவை சிறப்பு தொகுப்பு நிதி தொடர்பாக கேட்டதற்கு முதலமைச்சர் அது தொடர்பாக விளக்கம் அளித்ததாகவும், ஆனால் தற்போது வரையிலும் அவர்களுக்கான அந்த நிதி சென்றடையவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். வழக்கம் போல விவசாயிகளின் பிரச்சனையில் அலட்சியம் காட்டுகிறதா எனவும், எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவதில் காட்டக்கூடிய வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொண்டு சேர்ப்பதில் இந்த அரசு காட்டியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.